அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யகாந்த், வயது 58, ஊர் பெங்களூர். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் சுமார் 31 ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று சுய விருப்ப ஓய்வு பெற்று வந்தவன் நான். வாழ்க்கையில் சாமானிய மக்களை போன்று நானும் பல கஷ்டங்கள், சுகங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் கூட பெங்களூரில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல வருமானத்திலும் இருந்தும் கூட தீராத கஷ்டங்கள், தீராத கடன், காதல், நோய், வம்பு, வழக்குகள், கோர்ட், இப்படி எல்லாமும் சந்தித்திருக்கிறேன். இதற்கான காரணம் என்ன என்று நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது யோசித்து பார்த்தேன். பெங்களூர்ல ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கோம், நல்ல வருமானம் வருது, நல்லபடியாக வாழ முடியும், நம்ம கூட இருக்கிறவங்களா ரொம்ப நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி? நம்ம என்ன தவறு செய்தோம், என்ன குறை இருக்கு அப்படின்னு என்னை பற்றி நான் அறிந்து கொண்டிருந்த பொழுதுதான், விடை தேடி அடைந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு விடிவெள்ளியாக என் கண்ணில் பட்டதுதான் அட்சய லக்ன பദ്ധதி. அட்சய லக்ன பദ്ധதி முறையில் ஜாதகம் படித்து பலன் அறிய முடியும் என்று ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரம் தந்திருந்தார்கள். அதை பார்த்து அதில் சேர்ந்தேன். பலன் தெரிந்து கொள்வதற்காக தான், என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக தான் நான் அதில் சேர்ந்தேனே தவிர ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனாலும் கூட 15 நாட்களில் இன்று பிறருக்கு பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அட்சய லக்ன பദ്ധதி முறை. சுய விருப்ப ஓய்வு பெற்ற பிறகு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது இந்த லக்னத்தின் மூலம் அறிந்து கொண்ட பொழுது இப்பொழுது எந்த தொழிலும் செய்ய வேண்டாம், கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்ததே திரும்ப செய்தால் போதும் என்று எனக்கு விடை தந்தது. இந்த அட்சய லக்ன பദ്ധதி முறையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மாதம், வாரம், நாள், மணி நேரம், மணித்துளிகள், வினாடிகள், இந்த நிமிடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது கூட மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு முறைதான் அட்சய லக்ன பദ്ധதி முறை. இதில் படிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய திரு பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் முதற்கண் வித்தாக்கிக் கொள்கின்றேன். உடல் அளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. காலை எழுந்தவுடன் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும். குளித்து கடவுளை வணங்கிவிட்டு 4:30 மணிக்கு லாகின் செய்தால் 6:30, 7 மணிகள், சில நேரம் 7:30 வரைக்கும் கூட வகுப்பில் சென்றிருக்கிறது. சுமார் 2-3 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு அசையாமல் எந்தவித உடல் அசைவுமின்றி பாடத்திலே கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடல் வலிமையும் மன வலிமையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த அட்சய லக்ன பദ്ധதி முறை வகுப்பு. மிக எளிமையாக, பொறுமையாக, அருமையாக எங்களை போன்ற வயதானவர்களுக்கும் கூட, சிறுவர்கள் முதல் பெரியவர்களுக்கும் கூட புரியும்படியாக எளிமையாக கற்றுத்தந்த ஆசிரியர் குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எனது தனிப்பட்ட கோச்சாக நியமிக்கப்பட்ட திருமதி பிரியா வித்யா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பயிற்சி மேலும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றேன், தொடரும் என்று கருதுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.